அப்ப தேர்தல் தோல்வியில முடிஞ்சதுக்கு அப்புறம், இங்க வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து சரியா இல்ல. இல்ல வந்து வோட் பேங்க்க தான் பார்க்கணும். இல்ல வந்து வோட் பெர்சன்டேஜ பார்க்கணும் அப்படின்னு பேசுறதெல்லாம், அ யாருக்கு சொல்லிக்கிற சமாதானம்? சமாதானம்னு வைக்கிறத விடவும், நம்ம வந்து இத எப்பதான் பேசுறது? தேர்தல் நேரத்துல பேசுனா, கூட்டணி, மத்த கணக்குகள் அதுதான் அரசியல் விவாதமா மாறுது. தேர்தலுக்கு பிறகு பேசுனா, ஒரு முடிவுக்கு வந்து சொல்ற விளக்கமா இது மாறி போயிடுது. நான் என்ன கேட்கிறேன், இது கட்சிகளோட பிரச்சனையா? இல்ல ஓட்டு போட்ட மக்களோட பிரச்சனையா? இப்ப இதுதான் ஜனநாயகம்னு மக்கள நம்ப வைக்க போறோமா? ம். இப்ப இதனால தேர்ந்தெடுக்கப்படுறவங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சதா அர்த்தமா? ஒண்ணும் இல்ல. எலக்ஷன் நேரத்துல கரெக்ட்டா எலக்ஷன் அறிவிக்கிறதுக்கு 2 மணி நேரம் முன்னால எல்லாரோட வீட்டிலயும் இது வங்கி கணக்குலயும் ரூ. 10,000 பணம் போடுறதுன்னு ஒரு ஸ்கீம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து ஒரு ஃபண்டிங்கோட ரூ. 30,000 கோடி மேல பணம் செலவு பண்ணி அறிவிச்சு, அதோட ரிசல்ட் வந்து வாக்குப்பதிவுல பெண்களுடைய சதவீதம் அதிகமாகறதையும் பார்க்கும்போது, நமக்கு இயல்பா என்ன கேள்வி வரும்? இது வந்து ஒருவேளை தேர்தல் ஆணையம் நடுநிலையாகவோ அல்லது ஒரு ஃபேர் பிளேவ கவனிக்கிற இடத்துல இருந்திருந்தா, இத விட்டு டெக்னிக்கலா அது தப்பு கிடையாதுல்ல. எலக்ஷன் அனவுன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி தான் அத பண்ணியிருக்காங்க இன்னொன்னு. அப்படி ம ம நலத்திட்டமா இல்ல வந்து பணங்களா குடுக்கும்போது, மக்கள் அதுக்கு ஹீல் ஆகுறாங்கல்ல. இப்ப அதனால தானே அது ஓட்ல ரிஃப்ளெக்ட் அதுதான் ஆகுது. நான் இப்பவும் கேட்கிறேன். அத தாண்டியும் தனக்கு இந்த கட்சி வேண்டான்னு ஓட்டு போட்ட மக்கள், அவங்களோட சதவீதத்துக்கு ஏத்த மாரி சீட்டு ஜெயிக்க முடியலைங்கிறது உண்மதானே? நீங்க வந்து ஃபார் ப அத அதுக்கு சாதகமா ஓட்டு போட்டவங்கள பத்தி மட்டும் நம்ம பேசுறோம். மக்கள் நலத்திட்டம் வேணான்னு நான் சொல்லல. நலத்திட்டத்த விமர்சனம் பண்ற கட்சி தான் பிஜேபி. நலத்திட்டத்த விமர்சனம் பண்ணி, பல மாநிலங்கள்ல செயல்படுத்துற நலத்திட்டத்த இல்லாம பண்ற கட்சி தான் பிஜேபி. அதுக்கான நிதிய வெட்டுறது. மாநிலங்கள் தானே இன்னைக்கு நலத்திட்டங்கள் செயல்படுத்துறாங்க. ஆனா, அந்த கட்சியால ஓட்டு கெயின் பண்ணணும்னா, அதுக்காக மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம் அனவுன்ஸ் பண்ண முடியுது. ம். இப்ப நான் கேட்கறது வந்து, இப்படி ஒரு 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 பிராக்டிஸ அனுமதிக்கிறது அந்த நேரத்திலயும் பேசாம, ரிசல்ட்டுக்கு பிறகும் பேசாம வேற எப்ப பேசப் போறோம்? இப்ப இது தேர்தல் ஆணையத்துடைய ஒரு ரோல் இருக்குன்னு சொல்றீங்களா? இதுல 3, 4 விஷயம் பேச வேண்டியிருக்கு. அதாவது பிஜேபி ஜெயிச்சிருக்கான்னா ஜெயிச்சிருக்கு.